அம்மா கிராமத்து சந்தையிலிருந்து வேப்பங்கொட்டைகளை வாங்கிக் கொண்டு தனது வண்டியில் வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தாள். அப்போது வண்டியிலிருந்து ஒரு வேப்பங்கொட்டை கீழே சாலையில் விழுந்தது. பிறகு இரவில் நல்ல மழை பெய்தது. அந்த கொட்டைக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்தது. சில நாட்களில் அந்த இடத்துல ஒரு சின்ன வேப்பஞ்செடி முளைத்தது. வெயிலின் கடுமையால் அந்த சிறிய செடி வாடத் தொடங்கியது. சரியாக அப்பொழுது ஒரு சிறிய அணில் அங்கு வந்தது. அந்த செடியின் நிலையை பார்த்த அணில் தன் வாயால் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் கொண்டு வந்து செடிக்கு ஊற்றியது. அணிலின் விடாமுயற்சியால் அந்த வேப்பஞ்செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சில மாதங்களில் ஒரு பெரிய நிழல் தரும் வேப்ப மரமானது. அந்த பெரிய மரத்தின் அடியில் அந்த அணில் தன்னுடைய புதிய கூட்டை அமைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழத் தொடங்கியது. சரியாக அந்த நேரத்தில் பலமான சுழற்காற்றொன்று வேகமாக வீசியது. அணில் எவ்வளவோ முயற்சித்தும் மரத்தின் உறுதி குலைந்து அந்த மரம் முழுவதும் சாய்ந்து விட்டது. மரத்தை இழந்ததால் அணில் மிகவும் வருத்தத்துடன், ஐயோ, என் முயற்சி எல்லாமே வீணா போச்சே. நாமெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்மள்ட்ட சீக்கிரமே மறந்துடுறாங்க. யாரும் இப்ப நம்ம முயற்சிக்கு ஒரு லைக் போடவோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவோ கூட மாட்டேங்கிறாங்க என்று துக்கத்துடன் கத்தியது. ஹேய் நண்பர்களா, நான் தான் உங்க சுண்டலி நண்பன். நீங்க தான் பாக்குறீங்க. ஒரு சின்ன லைக் அடிச்சிட்டு போங்களே. யுவராஜ் வேல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். உங்க சப்போர்ட்